வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 28ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து 9ல் இருக்கிறனால வந்து நிறைய, அதுவும் கூடவே வந்து சுக்கிரன், செவ்வாய், சனி, நிறைய கிரகங்கள், புதன் எல்லாமே இருக்கும்பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும்? வெளிநாட்டில் இருக்கணும் சரி, தந்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மொத்த கிரகமும் ஒரே இடத்துல இருந்துவீங்கன்னா அந்த இடமும் மற்றபடி வேறு எங்கேயுமே நம்ம வந்து கவன சிதறல் பண்ணாமல் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வந்து 9ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் புதனுடைய சாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும். குடும்ப விஷயங்களை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோட்டாக வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 3ஆம் இடத்திற்கு வந்து 9ஆம் அதிபதியுடைய பார்வை இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். உங்களது வளர்ச்சிக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வீடு சம்மந்தமான விஷயங்கள், சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், அதுக்கான முயற்சிகள் எடுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ எடுக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு மே மாதத்தில் வந்து பெரிய பலன்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ முயற்சிகள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை, 2-3 மாதம் பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல வீடு அமையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுங்கள். ஸோ நல்ல விஷயம் நடக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியும் வந்து புதனாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். உங்கள் மாமியார் வந்து பசங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சண்டை போடுவதற்கான வாய்ப்புனால குழந்தைங்க விஷயத்தை வந்து வெளியில் சொல்லாமல் நீங்களே வந்து பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. 6ஆம் அதிபதி சுக்கிரன். 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வெளியூரில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதிக்கு வந்து கேது இருக்கணும். கேது வந்து சனியுடைய விஷயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கராராக இருப்பாங்க. என்ன இது வேலை பார்க்குறீங்க, நீ இந்த வேலை பார்த்து என்னத்தை சம்பாதிச்சுக்கிட்ட மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு நம்மளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது 8, 10, 9 மாமியார் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ மாமியார் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருந்துக்குங்க. கூடவே வந்து சூரியன் இருக்கும்பொழுது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து மாமியாரை இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் தாயாருக்கும் உங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி நிறைய கிரகங்கள் போது அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு மாதம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயானீங்கன்னா எல்லா கிரகங்களும் வெளியில் போயிடும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா 5 கிரகம் 6 கிரகம்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தால் அப்படி ஆகிடும் இப்படி, இதெல்லாம் ஒன்றாவது. அந்த கட்டத்துலேருந்து அந்த கட்டம் வேலை செய்யாது, அவ்வளோதான். ஒரே ரூமில் வந்து ஒரு 100 பேர் அடைச்சி வச்சோன்னா அவனால் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்துன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து லாபாதிபதி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வரும். ஸோ லாபம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கான செலவும் காத்திருக்குங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதே நேரத்தில் வந்து 8, 11 நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்வார்களான்னு தொழில் ரீதியான விஷயங்கள் பொறாமைப்பட்டு ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் வெளியில் உங்களோட ஏர்னிங்ஸோ மற்ற விஷயங்களோ சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அது 11 நண்பர்களாக இருந்தாலும் 8ஆம் அதிபதி ஒன்றும் ஒரு விஷயம் வந்தாலே வந்து கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு லக்னத்தில் வந்து உங்களுக்கு குரு திசையோ, குரு அந்தரம், புத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள் வராதுன்னு நினச்சி இந்த பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி இது வந்து சூது மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உஷாராக பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுன்றதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து 12ஆம் அதிபதி புதன், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதே 9ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன்ஸ், அலைச்சல்கள் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயம் நிறைய அலைச்சல்கள், அது வந்து எப்படி சாதிச்சானுங்கிற எண்ணங்களும் நல்லாவே இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஸோ காலையில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல வந்து ஓம் மகாலட்சுமி அதாவது பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.